ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ahs Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரவா தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரவா மாவை போட்டுக்குங்க. இது கூடவே கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்குங்க. இஞ்சி, மிளகு, பெருஞ்சீரகம், தேவையான உப்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடவே முட்டை ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றிய எண்ணெய் ஊற்றிக்கிங்க. திருப்பி போட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எனக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Ahs Samayal சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.